வெறுமனே தமிழ் மக்களை ஏமாற்றி அந்த மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான எந்த சந்தர்ப்பத்தையுமே வழங்காமல், சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாமல், அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுக்காமல், வெறுமனே தாங்கள் இந்த நிலங்களுக்கு பிரபு சொந்தக்காரர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக எந்தவிதமான பலனும் அந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை. வெறுமனே அவர்களும் அழிந்தார்கள். இந்த நாட்டின் பெரும்பாலான பகுதிகளும் அழிந்திருந்தது. சுமார் 15,000 கிலோமீட்டர் பரப்பளவு மிக்க இலங்கையில் 1/3 பகுதியினர் எல்டிடியினரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்பொழுதோ அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களின் வழிநடத்தலில் இந்த நடவடிக்கை வெற்றி கொள்ளமாக முடிக்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இப்பொழுதோ இதற்கெல்லாம் வழிநடத்திய இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்களையும் கௌரவிக்கும் முகமாக இந்த நிகழ்வு இங்கே அரங்கேறுகிறது. இங்கே மரியாதை வெட்டுக்கள் தீர்க்கப்பட்டவுடன் இப்பொழுது ஆயுத சத்தங்கள் மௌனமாக்கப்படும். இதன் மூலம் சம்பிரதாய பூர்வமாக ஒரு நிகழ்வினை மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். எந்த ஒரு யுத்தம் நிறைவு பெறுகின்ற பொழுதும் இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறும். இதன் மூலம் தெரிய வருவது என்னவென்று சொன்னால், இதற்கு பிறகு இந்த எந்தவித ஆயுதமும் ஏந்த வேண்டிய தேவை இல்லை என்பதுதான். அதாவது இனிமேலும் எல்டிடியினர் தலை தூக்காத அளவுக்கு அவர்களுக்கு மரண அடி இந்த யுத்தத்தின் மூலம் அல்லது இந்த மனிதாபிமான நடவடிக்கையின் மூலம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பிறகும் இந்த நாட்டில் பயங்கரவாதம் தலை தூக்காது என்பது எங்களது நம்பிக்கை. இதே நம்பிக்கையில் இந்த நாட்டை முன்னேற்றகரமான பாதையில் இட்டுச் செல்வதற்கு எமது ஜனாதிபதி எடுக்கும் சகல முயற்சிகளும் வெற்றி பெறும் என்பதே எங்களது கருத்து. இப்பொழுதோ மரியாதை வெட்டுக்கள் தீர்க்கப்படுகின்றன. තම දෙවි දෙවනුවට තබමින් මව්බිම පෙරට ගනිමින් මේ තිබෙන්නා වූ සුවිශේෂී දර්ශන කීපයක් සමග අපි සම්බන්ධ වෙමින් සිටින්නේ මුලතිව්හි සිටගෙන සජීවී දර්ශන කීපයක් සමග. මේ මොහොතේදී සිදුවන්නේ අවසන් වරට බර අවිවලින් සිය අභිමානය පෙන්වමින් LTT පරාජය කළ බව හඟවමින් මේ මොහොතේ සංකේතවත් ලෙස ශ්‍රී ලංකා යුද හමුදාව LTTට එරෙහිව එල්ල කළ වෙඩිහඬ දැන් මේ මොහොතේ තවත් සතුරු බලවේගයකට එල්ල කරන්නට ඉඩ නැති බව හඟවමින් සිය අවසන් වෙඩිමුරය සංකේතාත්මක ගුණට එක් කරන මොහොතයි මේ. යලිත් වතාවක් මේ දේශයේ LTT ත්‍රස්තවාදයේ නමින් කිසිදු යුද මර්මස්ථානයකට, කිසිදු බංකර පෙළකට, කිසිදු ආරක්ෂක වළල්ලකට වෙඩි තබන්නට ඉතුරුව නැහැ. මේ අභිමානයෙන් යුතුව යුද හමුදාව එක් කරන්නේ ඒ අවසන් වෙඩිමුරයයි. නැවත වතාවක් මේ කාලතුවක්කු වලින් මල්ටිබැරල් රොකට් ලොන්චර් වලින් වෙඩි තබන්නට ත්‍රස්තවාදීන් ඉතුරු වී නැහැ දේශය තුල. இப்பொழுதோ புதுமாத்தலன் மற்றும் வெள்ளாமுல்லை வாய்க்கால் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த கடற்கரை பகுதியிலிருந்து இப்பொழுதோ மரியாதை வெட்டுக்கள் தீர்க்கப்படுகின்றன. எல்டிடியினரை அழித்தொழிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதோ அந்த ஆயுதங்களினூடாக இப்பொழுது வெற்றிகரமாக இந்த நாடு சுதந்திரம் பெற்றிருப்பதை உறுதி கூறும் முகமாக இப்பொழுதோ மரியாதை வெட்டுக்கள் இந்த பிரதேசத்திலே தீர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுதோ மல்டிபரல் ஊடாக இப்பொழுது தாக்குதல்கள் நடத்தப்பட இருக்கின்றன. இராணுவத்தினரை அதனை செய்வதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த பிரதேசத்தில் இந்த படையினை வெற்றிகரமாக நடத்தி சென்ற தளபதிகள் அத்தனை பேரும் வருகை தந்திருப்பதோடு இந்த வெற்றிக்காக ஒத்துழைத்த சகல இராணுவ வீரர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த கடைசி நேர யுத்த கட்டத்தின் போது யார் யாரெல்லாம் இந்த மனிதாபிமான நடவடிக்கையின் பொழுதோ உயிரை இழந்தார்களோ அவர்களை நினைவு கூறும் நிகழ்வும் மரியாதை வெட்டுக்கள் கடற்புறத்தின் நாலா பக்கங்களில் இருந்து இப்பொழுது தீர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இராணுவத்தினர் மிகவும் உற்சாகமாக இந்த பிரதேசத்தில் காணப்படுகின்றார்கள். எங்களை சந்தித்த ஒவ்வொரு இராணுவ வீரனும் கருத்தாக அமைந்தது இந்த நாட்டு மக்களுக்காக நாங்கள் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை பெற்றுக் கொடுத்தமையிட்டு, இந்த போரில் ஈடுபட கிடைத்தமையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக ஒவ்வொரு இராணுவ வீரர்களும் இந்த போரின் படைத்தள